விட்டு தண்டு பொன்மணி, உன்னை புரிஞ்சிக்காம ஏதோ பேசிட்டான். பேர்லயே மதன் இருக்குல்ல, அதான் மதம் பிடிச்ச மாதிரி பேசியிருக்காரு. அந்த பேரே உனக்கு பிடிக்காம போயிடுச்சுல்ல? வேற ஏதாவது பேசலாமே. அந்த வரதராஜன் அவரை டெர்மினேட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வார்ன் பண்ணி விட்டுருங்க. அதான் பொன்மணி, அதான் பொன்மணி பிஎம். மொட்டை கடுதாசி தெரியும், மொட்டை கிரீட்டிங்ஸ் கார்டு தெரியுமா? இது அனாதையா கதவுல தொங்கிக்கிட்டு இருந்தது. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000 ஒருத்தி. யார் அந்த ஒருத்தி? உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தி. ஐ காட் இட். எம்ஆர்பி, நாம டெல்லியில இருந்தப்போ M18/6 சர்தார்ஜி இருந்தானே, உன்னையே உத்து பார்த்து அடிக்கடி சிரிச்சுட்டு இருப்பானே, ஒருவேளை அவன் வேலையா இருக்குமோ? ஐயோ ஜிடிஆர், சர்தார்ஜிக்கு எப்படி தமிழ் தெரியும்? அதுவும் இல்லாம அவன் செத்து 10 வருஷம் ஆகுது, இந்நேரம் ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். நாம எல்லாம் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறோம், ஒருத்தி மட்டும் வாயே திறக்காம இருக்கல. எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டு எனக்கா கூட இருக்கலாம். ஜிடிஆர், காலேஜ்ல எத்தனையோ பேரோட மூவ் பண்றேன், அதுல எவனாவது ஒரு பொறுக்கியா இருக்கலாம். பேர் கூட எழுத தைரியம் இல்லாத கோழை. இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது ஜிடிஆர். எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டெல்லாம் கிழிச்சு போட வேண்டிதான். எம்ஆர்பி, நீ என்ன நினைக்கிற? கலையை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு மொபைலுக்கு 2 மொபைல் வச்சிருக்கா. காலேஜுக்கு போற பசங்க இப்பெல்லாம் எல்லாருமே 2 மொபைல் வச்சுக்கிறாங்க. ஆனா புதுசா வாங்கின மொபைல்ல கால் வந்தா அவ பேசே மாறி போகுது. தனியா எடுத்துட்டு போய் பேசுறா. அவளுக்கு தெரியாம அதை நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன். டிவி சீரியல் பார்க்காம உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வருது. நியூஸ் சேனல்ல இருந்த புத்தி. என் பேத்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கும் அவளோட லிமிட்ஸ் தெரியும். பொன்மணியோட நான் நடத்தின தாம்பத்தியம் 3 வருஷம் தான். அதுக்குள்ள ஒருத்தர் பிடிக்காம போய், தனக்கு உனக்கே தெரியும், இட் வாஸ் a love marriage. You should have been somewhere அப்படின்னு அப்ப சொன்னவ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் மேரேஜ், பொல்லாத லவ் மேரேஜ். உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கு. எனக்கு உன் நிலைமை என்ன? You are nowhere அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. காதலிக்கும் போது எது என்கிட்ட அவளுக்கு ரொம்ப பிடிச்சதோ, எது எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருந்துச்சோ, அதுவே போக போக பிரச்சனையாகி எங்க பிரிவுக்கு காரணமாயிடுச்சு. You decide one thing. நானா நாடகமா? நாடகத்தை அவ்வளவு பெரிய வருமானமும் ஒண்ணும் இல்லை. ஆனா என்னால நாடகத்தை விடவும் முடியல, அவளுக்காக நேரம் ஒதுக்கவும் முடியல. அவ என்ன நிறுத்தத்துக்கு இதுவும் ஒரு காரணம். என்னை விட அவ எல்லா விதத்திலையும் வசதி. மனசு கேட்கல. அதனால அவ என்ன பண்ணாலும் எனக்கு தப்பாவே தோணுச்சு. யாரும் விட்டு கொடுக்காம சரிசமமா அவ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்டா. சாடிஸ்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்டா. Damn it. What sort of a husband I had been. இப்ப நினைச்சு பார்த்தா அது எல்லாமே தப்புன்னு தோணுதுடா. நான் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா எங்களுக்குள்ள இந்த பிரிவே வந்திருக்காது. மதன், do you still miss her? அதை விடு, நேற்று என்கிட்ட சொன்னியே இதையெல்லாம் உன் பொண்ணுகிட்ட சொல்லிடுன்னு. எப்படிடா சொல்றது? மதன், now I understand everything டா. நீ சொன்ன போய் அவளை பொறுத்த வரைக்கும் நிஜம்னே இருக்கட்டும்டா. எஸ் மதன், யா. என்னாச்சு? பாஸ்ட் என்ன சொன்னாலே ஏதோ தப்பான விஷயம்னு என் மனசு நினைக்குது. சாரு, வாட்ஸ் ராங் வித் யூ? எனக்கே தெரியல கலை. யாரோ ஏதோ சொல்ல போய் நான் தான் ஏதோ நினைக்கிறேன்னா? ஏன் அந்த எக்ஸெட்ரா ஏதாவது சொன்னாரா? கற்பனைக்கு ஏதாவது கடிவாளம் உண்டா? ஏதாவது எல்லைக்கோடு இருக்கா? தப்பா கற்பனை பண்ணிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கற்பனை எல்லாமே தப்பா தான் வருது.